Hi friends, welcome to Tutor Joes. நாம் பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸலில் VLOOKUP and HLOOKUP அப்படிங்கிற ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ VLOOKUP அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வெர்டிக்கல் லுக்கப் அப்படிமா. இப்போ இந்த ஃபங்க்ஷனை எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலமாக கொடுத்துருக்கேன். ரோல் நம்பர், நேம், 5 சப்ஜெக்ட் மார்க், அதனுடைய டோட்டல் ஆவரேஜ்னு சொல்லி ஒவ்வொரு காலமாக கொடுத்துருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு காலமில் ரோல் நம்பர் இருக்குது. இப்போ இந்த ரோல் நம்பருடைய மார்க்ஸ், அதனுடைய டோட்டல் ஆவரேஜ்லாம் பார்த்தீங்கன்னா அதே ரோவில் வேறு ஒரு காலமில் இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம VLOOKUP ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த மார்க்கை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷீட்டில் ஒரு 5 ரோல் நம்பர் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ரோல் நம்பருக்கான நேமை எப்படி நம்ம VLOOKUP ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஈக்குவல் VLOOKUP. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லுக்கப் வேல்யூ கொடுக்கணும். லுக்கப் வேல்யூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம எதை பேஸ் பண்ணி இந்த நேம் எடுக்கிறோம் அப்படிங்கிறது. இப்போ நம்ம ரோல் நம்பரை பேஸ் பண்ணி தான் எடுக்கிறோம். அப்போ அந்த ரோல் நம்பர் இருக்கிற ரேஞ்சை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். A5லேருந்து A9 வரலும் நம்மளுடைய ரோல் நம்பர்ஸ் இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேபிள் அரே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் தான் நம்ம டேபிள் அரே அப்படின்னு சொல்லுவோம். நம்ம டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஷீட் 2ல் A காலம்லேருந்து I காலம் வரலும் இருக்குது. இப்போ இந்த ரேஞ்சை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட காலம் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண டேபிளில் எத்தனாவது காலம் நமக்கு தேவை. நமக்கு பார்த்தீங்கன்னா B காலம் தான் தேவை, ஏன்னா அதில் தான் நம்மளுடைய நேம்ஸ் எல்லாமே இருக்குது. அப்போ 2 அப்படிங்கிற காலம் இண்டெக்ஸை கொடுத்துக்கிறேன். அடுத்தது அப்ராக்சிமேட் எக்ஸாக்ட் மேட்ச். இதில் நமக்கு எக்ஸாக்ட் மேட்ச் ஆகணும், அதனால் ஃபால்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணால் போதும், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த ரோல் நம்பரோடைய நேம் கிடச்சிரும். இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற ரோல் நம்பரோடைய நேம் நமக்கு வேணும். ஜஸ்ட் இதை நான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லா ரோல் நம்பரோடைய நேமும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்கும். அடுத்து இந்த ரோல் நம்பருடைய டோட்டல் எப்படி நம்ம VLOOKUP ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஈக்குவல் VLOOKUP. இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம ரோல் நம்பரை பேஸ் பண்ணி தான் எடுக்க போகிறோம். இப்போ லுக்கப் வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோல் நம்பர் இருக்கிற ரேஞ்சை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது டேபிள் அரே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டீட்டெயில்ஸ் இருக்கிற அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது காலம் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு டோட்டல் தேவை, அதனால் 1 2 3 4 5 6 7 8. இப்போ 8th காலமில் நமக்கு டோட்டல் இருக்குது. அப்போ 8 அப்படிங்கிற காலம் இண்டெக்ஸ் கொடுத்துக்கிறேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸாக்ட் மேட்ச் தான் இருக்கணும். அப்போ ஃபால்ஸ் அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணால் போதும், அந்த ரோல் நம்பருடைய டோட்டல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற ரோல் நம்பருக்கு நமக்கு டோட்டல் ஃபைன் பண்ணும், அதனால் இந்த ஃபார்மில் நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். அடுத்து ஃபைனலாக ஆவரேஜ் ஃபைன் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் VLOOKUP. இப்போ இந்த ஆவரேஜும் பார்த்தீங்கன்னா நம்ம ரோல் நம்பரை பேஸ் பண்ணி தான் எடுக்க போகிறோம். இப்போ ரோல் நம்பருடைய ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது டேபிள் அரே ஏலேருந்து I வரல இருக்கிற நம்மளுடைய டேபிள் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆவரேஜ் வந்து 9th காலமில் இருக்குது. அப்போ 9 அப்படிங்கிற இண்டெக்ஸை கொடுத்துக்கிறேன். இதுவும் நமக்கு சேம் எக்ஸாக்ட் மேட்ச் ஆகணும். அப்போ ஃபால்ஸ் அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரோல் நம்பருடைய நேம், டோட்டல், ஆவரேஜை பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஒரு VLOOKUP ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இதனுடைய கிரேட் எப்படி நம்ம HLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ HLOOKUP அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஹரிசாண்டல் லுக்கப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த HLOOKUP அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ நம்ம செலக்ட் பண்ணுற காலமுடைய கரஸ்பாண்டிங் ரோவில் இருக்க வேல்யூவை ஃபில்டர் பண்ணுறதுக்காக நம்ம இந்த HLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த HLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி நம்ம இந்த ஆவரேஜோடைய கிரேட் ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன். அதில் ரேஞ்ச் அண்ட் கிரேட் அப்படின்னு சொல்லி 2 வேல்யூ கொடுத்துருக்கேன். ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 35 60 80 90 கொடுத்துருக்கேன். இப்போ 35லேருந்து நமக்கு 60க்குள்ளே இருந்தால் கிரேட் Dன்னு டிஸ்பிளே ஆகணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 60க்கு மேலே 80க்குள்ளே இருந்தால் கிரேட் C, 80க்கு மேலே 90க்குள்ளே இருந்தால் கிரேட் B, இப்போ 90 வந்து நமக்கு கிரேட் Aன்னு பிரிண்ட் ஆகணும். இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கிரேட் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஈக்குவல் HLOOKUP அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லுக்கப் வேல்யூ கொடுக்கணும். இப்போ ஆவரேஜை பேஸ் பண்ணி தான் நம்ம கிரேட் ஃபைண்ட் பண்ண போகிறோம். அப்போ ஆவரேஜ் இருக்கிற ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு D5லேருந்து D9 வரல இருக்குது. அந்த ரேஞ்சை ஃபஸ்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டேபிள் அரே. இப்போ இந்த ரேஞ்சு கிரேட் தான் நம்மளுடைய டேபிள் அரே. இந்த ரேஞ்சையும் டேபிளையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ரோ இண்டெக்ஸ். இப்போ நம்ம செலக்ட் பண்ண டேபிளில் எத்தனாவது ரோ நமக்கு தேவை அப்படிங்கிறது. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா கிரேடு தான் தேவை. கிரேடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் ரோவில் இருக்குது. அப்போ செகண்ட் அப்படிங்கிற இண்டெக்ஸை ரோ இண்டெக்ஸாக கொடுத்துக்கிறேன். அடுத்தது அப்ராக்சிமேட் எக்ஸாக்ட் மேட்ச் நம்ம கொடுக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸாக்ட் மேட்ச் தேவையில்லை, ஏன்னா 35 to 60 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ, அதனால் அப்ராக்சிமேட் மேட்ச் இருந்தால் போதும். அதனால் ட்ரூ அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் பண்ணால் போதும், இதனுடைய கிரேட் நமக்கு கிடச்சிரும். இதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற ரோல் நம்பருக்கும் கிரேட் ஃபைண்ட் பண்ணணும். அதனால் நான் டோட்டலாக அந்த 5 செல்லை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு F2 அப்படிங்கிறது ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார்முலா டிஸ்பிளே ஆகும். Ctrl Shift Enter கொடுத்தா போதும், நம்ம செலக்ட் பண்ண செல்லுக்கு ஃபுல்லாகவே இந்த ஃபார்முலா அப்ளை ஆகிடும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா எல்லா ஆவரேஜோடைய கிரேடு நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம VLOOKUP HLOOKUP ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த மாதிரி உங்களுக்கு டியூட்டோரியல்ஸ் வேணுமா www.tutorjobs.com வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் எங்களோட வீடியோஸ் பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.